Question number 3. Find the value of சொல்லி values கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 49 தி பவர் ஆஃப் ஹாஃப் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் 49 ஆஃபை வந்து 49 ஆஃபை வந்து ரிமூவ் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட்டு ரூட்டை தான் மாற்றுவோம். ஸோ ரூட் 49 எழுதுகிறேன். ஸோ 49 7 into 7 49. ஸோ ரூட்டில் 7 into 9 7 எழுதுகிறோம். ஸோ அதை ரிமூவ் 7 into 7னா ரூட்டில் இருக்கும்போது ரூட்டுக்குள்ளே 7 into 7 இருக்குது. அதுலேருந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா ஒரு 7 தான் எழுதுவோம். ஸோ 49 ஆஃபோட வேல்யூ வந்து 7. நெக்ஸ்ட் அனதர் மெத்தட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணுறோம். ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப். ஸோ அதே படி பார்த்தா 49 வந்து 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 7 ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப். ஸோ 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 into ஆஃப் வந்து 2 divided by 2ன்னு வருமா? இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன கிடைக்கும்? நமக்கு ஆன்சர் வந்து 7ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் 243 பவர் ஆஃப் 2 divided by 5ன்னு இருக்குது. 243 divided by 2 பவர் ஆஃப் 5. ஸோ 243 நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எவ்வளோ டைம்ஸ் வருது? 1 2 3 4 5 டைம்ஸ் வருது. ஸோ 3 பவர் 5 2/5. ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடுது. 3 பவர் 5 into 2 பவர் 5. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 3 பவர் 2 இருக்குது. 3 பவர் 2னா 3 into 2 3 into 3. ஸோ 3 into 3 என்ன? 9. ஸோ இதோட வேல்யூ வந்து 9. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 9 பவர் -3/2. ஸோ 9நாலே நம்ம வந்து என்ன 3 into 3யா? ஸோ இதுதானே 3 into 3. ஸோ 3 பவர் 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 9 3/2. ஸோ இதை வந்து நான் இந்த 9க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? 3 பவர் 2 இன்ட்டு தென் ஹோல் பவர் -3/2வா அப்படின்னு எழுதலாமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 3 பவர் -3ன்னு இருக்கும். ஸோ 3 பவர் -3 இந்த மைனஸ் இருக்குது. நான் அதை ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா மேலே இருக்கிறது கீழே வருமா? கீழே வரும்போது 3 பவர் 3ன்னு மாறுமா? 1/3/3ன்னு மாறுமா? ஸோ ஈக்குவல் டு 1 divided by 3 into 3 into 3. 3 பவர் 3 3 into 3 into 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ என்ன? 27. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 27. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/27. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் 64 divided by 125 the whole power -2/3. 64 divided by 125 -2/3யா? 64 எப்படி எழுதலாம்? 4 into 4 into 4ன்னு எழுதலாம். 125 5 into 5 into 5ன்னு எழுதலாம். பவர் -2/3. ஸோ இது வந்து 4 பவர் 3யும் இது 5 பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதியிருக்கேன். ஸோ -2/3. ஸோ 4/5 ரெண்டும் 3 பவரும் காமனாக இருக்குது. ஸோ இது வந்து 4/5 த ஹோல் பவர் 3 இங்கே எழுதுகிறேன். 4/5 தி ஹோல் பவர் 3 -2/3 இப்படி வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இது. ஸோ இது 3 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணேன்னா 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 4/5 பவர் -2 இதுதான் கிடைக்கும். இதுக்கப்புறம் ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். மெத்தட் 1. ஸோ இது பவரில் இருக்கிறத நான் மைனஸில் இருக்குது. ஸோ இது ப்ளஸ் ஆக்கணும்னா 1/ன்னு எழுதலாமா? ஸோ 1/4/5 தி ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ இந்த 2 உள்ளே வந்துச்சுன்னா இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு வரும். 4 ஸ்கொயர்னா 16 5 ஸ்கொயர்னா 25. ஸோ இதை வந்து நம்ம இது மேலே கொண்டு போனோம்னா தலைகீழ் ஆகுமா? ஸோ 25 divided by 16ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். மெத்தட் 1. நெக்ஸ்ட் மெத்தட் 2. இதுக்கப்புறம் 2ன்னு இருக்குது. 2வை வந்து -2ன்னு இருக்குது. +2வாக மாற்றோம்னா டேரெக்டாக இங்கேயே கன்வெர்ட் பண்ணிடும். 5/4 த ஹோல் பவர் +2ன்னு மாற்றிடுறோம். ஸோ 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 25 16 கிடச்சிச்சா? ஸோ இது வந்து மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டுமே கரெக்டு தான். எது ஃபாலோ பண்ணாலும் கரெக்டு தான். இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.